ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் எக்கனாமி சிலபஸ்லேருந்து ஆர்பிஐ அண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த 2 டாப்பிக்கில் இருந்தால் இன்றைக்கி குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட 20 கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய வின்னர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் 17 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் 68 16 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. பிரதீப் சி 16 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. கமலேஷும் பார்த்தீங்கன்னா 16 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாதுங்க. டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக படிச்சுட்டு வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்குற எல்லாருமே வின்னர்ஸ் தான். படிப்படியாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்களும் வந்து இந்த லீடர் போர்ட்லேயும் வரலாம். ப்ளஸ் விஷன் 2020 கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. First question, RBI Act of 1934 took reference from whose thesis? யாருடைய ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது ஆர்பிஐ ஆக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா 1934. ஸோ அது எந்த தீசிஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அப்படின்ட்டு ஒரு தீசிஸ் எழுதியிருப்பார். சரிங்களா. ஸோ அந்த கட்டுரையின் அடிப்படையில் தான் வந்து ஆர்பிஐ ஆக்ட் 1934 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. தென் மற்ற ஆப்ஷனில் இந்த தேஷ்முக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. சரிங்களா. ஸோ கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னும் போது 2 வரும். ஒன்று வந்து பிரிட்டிஷ் காலத்திலே, அதாவது 1935 ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் கவர்னராக இருந்தவர் இந்த அஸ்போனே ஸ்மித் அப்படின்றவர். சரிங்களா. அப்போ அதுக்கப்புறமா இந்தியன் கவர்னராக யார் வந்து முதல்ல ஆர்பிஐக்கு கவர்னராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் தேஷ்முக். சரிங்களா. ஸோ இந்த 3மே முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சக்திகாந்தா தாஸ் தான் இப்போ கரண்ட் கவர்னராக இருக்கார் இல்லைங்களா. ஆர்பிஐயோட கரண்ட் கவர்னர் யார் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் சக்திகாந்தா தாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. செகண்ட் கொஷின், ஆர்பிஐ ஸ்டார்டட் இந்த இயர். ஸோ இப்போ தான் சொன்னீங்களா 1935 ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 ஏப்ரல் 1935 வந்து ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இந்த ஆர்பிஐயை பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937. இல்லைனா இப்படி கூட உங்களுக்கு கொஷின்ஸில் வரலாம், மும்பையை வந்து ஹெட் குவார்ட்டராக எப்போ ஆர்பிஐ மாற்றினாங்க அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1937 தான் ஆர்பிஐயை மும்பைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. அதுலேருந்து இப்போ ஆர்பிஐ அங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 1949 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயை நேஷனலைஸ்டு பண்ண இயர். ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ நேஷனலைஸ்டு ஆன இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் 1969 பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 நேஷனல் பேங்க்கை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 10 பேங்க்கை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1969. சரிங்களா. ஸோ இந்த 4 இயருமே முக்கியம். தென் இதை பற்றி வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. 14 மேஜர் பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்ட் இன் இந்தியா இந்த இயர். இந்தியாவில் 14 முதன்மை வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து 14 பேங்க்ஸ். சரிங்களா. நான் 10 பேங்க்ஸ் அப்படின்னு தவறாக சொல்லிட்டேன். 14 பேங்க்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அந்த 14 பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1969. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் பாருங்கள், அதே இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 அடுத்த கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ ரெஃபர்ஸ் டு இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்படின்னா அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ், அதாவது தகுதியுடைய பங்குகளை விற்றலும் வாங்குதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அவங்களோட செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து பை பண்ணுறது இல்லை செல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 2 2012 கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் பேங்க், அதாவது வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு விஷயம் ஆர்பிஐ வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுட்டாலே போதும். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்ட்டு சூஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Third question, up to how much amount of education loan does not require any security? எவ்வளவு வரை
கல்வி கடன் பெறுவதற்கு எவ்வித பிணையும் கேட்கப்படாது. ஸோ இது என்னன்னா எஜுகேஷன் லோன் வந்து கொடுப்பாங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு, அதாவது காலேஜ் படிப்பாங்க இல்லைங்களா. ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிஜி பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி ஏதாவது நீங்கள் இந்தியாவில் பண்ண போகிறீங்க, இல்லை இந்தியன்ஸ் யாராவது வெளி கண்ட்ரியில் போயிட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா லோன் தருவாங்க. சரிங்களா. ஸோ அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 4 lakhs வரை, எந்த செக்யூரிட்டியுமே இல்லாமல், அதாவது எந்த பத்திரம் அதெல்லாம் எதுவுமே வைக்காமலே நீங்கள் வந்து 4 lakhs வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். சரிங்களா. தென் இதில் வந்து மெயின் பாரோவராக ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. உங்கள் பேரில் இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் பேரில் தான் கடன் அளிப்பாங்க. தென் உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ் அவங்க கோ அப்ளிகண்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா. தென் இது எந்த ஸ்கீம் மூலமாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்யலக்ஷ்மி போர்ட்டல் எஜுகேஷன் லோன் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ வித்யலக்ஷ்மி போர்ட்டல் எஜுகேஷன் லோன். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 4th கொஸ்டின் 1 rupee and 2 rupee notes are first printed in India in the year. 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகளை முதலில் இந்தியா அச்சிட்ட வருடம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ வந்து 1 rupee நோட்டும் 2 rupee நோட்டும் வந்து இந்தியா அச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917. ஓகேங்களா. 1917 அச்சிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா செகண்ட் டைமாக எப்போ அச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 அகைன் வந்து 1 rupee நோட்டை அச்சிட்டாங்க. சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இந்த 1935 தான் ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ண வருடம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த 1947 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வரைக்கும், அதாவது 1947 வரைக்கும் இந்தியன் கரன்சியில் காந்தியோடது இல்லை, ஜார்ஜ் 6 அப்படின்றவர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிங். ஓகேங்களா. ஸோ இந்த கிங்கனுடைய இமேஜ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. எந்த வருடம் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1947 வரைக்கும் ஜார்ஜ் சிங்ன்ற ஒரு கிங்கனோட இமேஜ் தான் இருந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 5th கொஸ்டின் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸ்டார்டட் இந்த இயர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் தான், அதாவது கரன்சி அச்சிடுறது தான். ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974. தென் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் தேவாஸ் அப்படின்ற பகுதியில். ஓகேங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி ப்ரெஸ்லாம் இருக்குன்னா அது எந்த பிளேஸில் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. தென் 1925 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நாசிக்ன்ற பகுதியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பிரிட்டிஷ் காலத்திலே ஸ்டார்ட் பண்ணுது. பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த நாசிக், அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் தான். நெக்ஸ்ட் இந்த 1990 பார்த்திங்கன்னா 2 ப்ரெஸ்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க, அதாவது 2 ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கர்நாடகாலையும் இன்னொன்று வெஸ்ட் பெங்கால்லையும். கர்நாடகாவில் மைசூர்லேயும் வெஸ்ட் பெங்காலில் சல்போனின்ற பகுதியிலையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1925 பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பண்ணாங்க ப்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமா 1974 மத்திய பிரதேஷில் வந்து, அதாவது தேவாஸ்ன்ற பகுதியில் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2 அது ப்ரெஸ் வந்து 1990 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் கர்நாடகா மைசூரில், தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்க சல்போனியில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 6th கொஸ்டின் விச் கண்ட்ரிஸ் கரன்சிஸ் யுவான். ஸோ எந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து யுவான் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ சைனாவோட கரன்சி தான் யுவான். சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த இங்கிலாண்டோட கரன்சி பார்த்திங்கன்னா பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் சவுதி அரேபியாவில் ரியால். தென் நெக்ஸ்ட் பாகிஸ்தானுடைய கரன்சி பார்த்திங்கன்னா ருப்பி. சரிங்களா. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கரன்சி ருப்பி இல்லைங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 7th கொஸ்டின் விச் வாஸ் செட்டப் இந்த இயர் 1982. ஸோ 1982 எதை வந்து செட்டப், அதாவது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு தான். சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த நபார்டனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதாவது அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ளஸ் ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த பேங்க் தான் இந்த நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் இந்த ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1975 கொண்டு வந்தாங்க. இது வந்து ரீஜினல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஐஎஃப்சிஐ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லோன் கொடுக்கறது. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சிட்கோ அப்படின்னா என்ன, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 8th கொஸ்டின் ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் கவர்னர் ஆஃப் நபார்ட். ஸோ நபார்டுக்கு வந்து கவர்னராக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க எப்போவுமேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோடைய டெப்யூட்டி கவர்னரை தான் வந்து நபார்டினுடைய கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ ஆர்பிஐக்கு டெப்யூட்டி கவர்னராக இருந்தவங்களை மட்டும்தான் நபார்டில் கவர்னராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
9th கொஷின் ஐசிஐசிஐ செட்டப் இந்த இயர். ஸோ ஐசிஐசிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1955 5th January 1955 தான் ஐசிஐசிஐ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரிக்கு வேர்ல்டு பேங்க் மூலமாக ஃபண்டு கொடுக்குறது தான் இந்த ஐசிஐசிஐனுடைய நோக்கம். சரிங்களா. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐசிஐசிஐ ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா. தென் 1935 தான் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்ண வருடம். ஸோ இது எதுக்கு அடிக்கடி கொடுத்துருக்கோன்னா ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ண இயர் ரொம்ப முக்கியங்க, 1935 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டேட் பார்த்தா 1 April. தென் நெக்ஸ்ட் 1976 15th February 1976 வரைக்கும் இந்த ஐடிபிஐ இருக்கு இல்லைங்களா, ஐடிபிஐ அப்படின்றதும் இதுவும் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தான். ஓகேங்களா. இண்டஸ்ட்ரிக்கு ஃபண்டு கொடுக்குற ஒரு பேங்க் தான். ஸோ இந்த பேங்க் வந்து ஆர்பிஐ ஓன்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த 15th April 1976 இது வந்து கவர்மெண்ட் ஓன்டாக ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை கூட கொஸ்டினில் கேட்கலாம், எப்போ வந்து ஐடிபிஐ வந்து ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டும் கேட்கலாம். சரிங்களா. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976 அப்புறமா 15th February 1976 அப்புறமா மாறிடுச்சு. தென் நெக்ஸ்ட் 1982 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிம் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து March 1982 ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எக்ஸ்போர்ட், அதாவது கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் அது சம்மந்தமாக வந்து லோன் கொடுக்குறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசிஐ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 10th கொஷின் விச் கண்ட்ரி இஸ் நாட் இன் G7 கண்ட்ரி. ஸோ G7 கண்ட்ரி அப்படின்னா நேம்லே இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு 7 கண்ட்ரியினுடைய தொகுப்பு தான். ஸோ அந்த 7 கண்ட்ரி என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜப்பான், யூகே, யூஎஸ்ஏ, இட்டாலி. ஓகேங்களா. இட்டாலி, கனடா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். ஓகேவா. ஸோ இந்த 7 கண்ட்ரி தான். இந்தியா வந்து G7 கண்ட்ரியில் ஒரு மெம்பர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த டோட்டலாக 7 என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 11th கொஷின் ஃபேரா ஆக்ட் ரெகுலேட்டட் இந்த இயர். ஸோ ஃபேரா ஆக்ட்னா என்னன்னு பாருங்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட் வந்து எந்த இயர் கொண்டு வந்தாங்க, அதாவது ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இந்த 1999 பார்த்தீங்கன்னா ஃபேரா மாதிரியே ஃபேமா அப்படின்னு ஒன்று இருக்குது, FEMA. ஸோ இது என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை கொண்டு வந்தது 1999. தென் 2010 பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஃபாரின் ரிலேட்டட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2011 இதே ஃபாரின் கான்ட்ரிபியூஷனுக்கு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரூல்ஸ் அப்படின்னா அது 2011 கொண்டு வந்தாங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 12th கொஷின் டாப் எம்என்சி இன் இந்தியா இந்த இயர் 2018. ஸோ 2018 கணக்குப்படி டாப் எம்என்சியாக எந்த கம்பெனி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி தான். எம்என்சினா மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ சோனி தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது. ரெண்டாவது இடத்துல ஹெச்பி, அதாவது ஹியூ லெஃப்ட் பேக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஹெச்பி வந்து செகண்ட் இடத்துல இருந்தது. தேர்ட் இடத்துல இந்த டாடா குரூப்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. ஐபிஎம் வந்து 5th பிளேஸில் இருந்தது. ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க, டாப் எம்என்சிஸ் இன் இந்தியா. 13th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ இன்கரெக்ட் ஒன் பற்றி கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கட்டும், இந்தியாவில் எப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1668 தான் கொண்டு வந்தாங்க. தென் இது வந்து ஹெட் குவார்டர் இந்தியாவில் எங்கே வச்சுருந்தாங்கன்னா பாண்டிச்சேரி. தென் நெக்ஸ்ட் டான்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 1616 இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இதனோட ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ட்ரான்கியூபர் அப்படின்ற இடம். ஸோ தமிழ்நாடுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இது 1632 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. 1632 கிடையாதுங்க, 1600. ஓகேங்களா. ஸோ இந்த இயரில் கொண்டு வந்தாங்க. தென் இதனோட ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வருடம் 1602 தான். சரிங்களா. இதனோட ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா புலிகேட். ஓகேங்களா. இது என்னோட ஹெட் குவார்டர் புலிகேட். தென் ஃபஸ்ட்டு எம்என்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். ஸோ எந்த இயர்னா 1600. ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 14th கொஷின் விச் செக்டார் ஹேஸ் ஹையஸ்ட் ஜிடிபி. ஸோ எந்த செக்டார் வந்து அதிகமாக ஜிடிபியை கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. சர்வீஸ் செக்டார் தான். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்போம், பட் தவிர சர்வீஸ் செக்டார் தான். 54.4% ஜிடிபி சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் வருது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி செக்டார், அது வந்து 29.73%. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் நிறைய இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் பார்த்தீங்கன்னா 16.83%. தென் அக்ரிகல்ச்சரலுக்கு பார்த்தீங்கன்னா 15.87% தான். சரிங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க, அக்ரிகல்ச்சருக்கு 15.87% தான் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? இது வந்து 2018 to 19 கணக்குப்படி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 15th கொஷின், இந்தியாஸ் ரேங்க் இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இன் தி வேர்ல்டு. ஸோ ஒவ்வொரு இப்போ சர்வீஸ் செக்டாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலையும் வேர்ல்டு லெவலில் இந்தியா எந்த ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா 6th ரேங்க்கில் இருக்குது இந்தியா வேர்ல்டு லெவலில். தென் நெக்ஸ்ட் 8th ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் இருக்குது. சர்வீஸ் செக்டாரோட ரேங்க்கு 8th ரேங்க்கில் இருக்குது வேர்ல்டு லெவலில். அக்ரிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா 2nd ரேங்க்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2nd ரேங்க்னா அக்ரிகல்ச்சர், 6th ரேங்க்னா இண்டஸ்ட்ரியல், 8th ரேங்க்னா சர்வீஸ் செக்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? 16th கொஷின், இன் இந்தியா ஜிடிபி மெஷர்ட் இன். ஸோ ஜிடிபி வந்து இந்தியா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிடுவாங்களா இந்த மாதிரி கேட்டிருந்தேன் இல்லைங்களா? இந்தியாவில் வந்து ஜிடிபியை பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறையும் வந்து கணக்கெடுப்பாங்க, ஆனுவலியும் கணக்கெடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 3 மாதத்துக்கு ஒரு முறைனா ஏப்ரல் டு ஜூன் 1, அதுக்கப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர், தென் அக்டோபர் 2, இந்த மாதிரி வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க. அதுவே இயர்லி அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச், இதுதான் ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியும் ஜிடிபியை கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? 17th கொஷின், மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னெட்ஸ் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஸோ இவர் தான் 1934 ஃபஸ்ட்டு ஜிடிபியை பற்றி சொன்னவர். ஸோ இவர் வந்து அவருடைய கேல்குலேஷன் படி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஜிடிபியை ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த கான்செப்டை சொன்னவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னெட்ஸ் அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொருத்தவர் முக்கியமானவருங்க, இந்த தாதாபாய் நவ்ரோஜின்னு இருக்கார் இல்லைங்களா? இவர் தான் ஃபஸ்ட்டு பெர் கேபிட்டா இன்கம் பற்றி சொன்னவர். அவருடைய புக்கு ஒன்று இருக்குது, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்கில் ஃபஸ்ட்டு பெர் கேபிட்டா இன்கம்மை பற்றி அவர் தான் வந்து கூறியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே முக்கியம். பெர் கேபிட்டா இன்கம்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஜிடிபி அப்படின்னா சைமன் குஸ்னெட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? 18th கொஷின், என்என்பியோட ஃபார்முலா கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ என்என்பியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ டிப்ரிசியேஷன்னா தேய்மானம் நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் இந்த ஜிஎன்பி என்என்பி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? என்என்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா இப்போ ஜிஎன்பி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவில் எவ்வளோ பொருட்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க, அதனால் எவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை தான் ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபினா என்னன்னா இப்போ இந்தியாவோட புவியியல் எல்லைக்குள்ள மட்டுமே எவ்வளோ வந்து உற்பத்தி பண்றாங்க, அதனால அந்த எல்லைக்குள்ள மட்டுமே எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அதை சொல்றது ஜிடிபி. ஓகேங்களா? ஸோ ஜிடிபி ஜிஎன்பி ரெண்டுமே முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ என்என்பி வந்து ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன்னா அப்போ என்டிபிக்கு வந்து ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. இதை பற்றி வந்து குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே கொஷினை டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. நெட் நேஷனல் ப்ராடக்ட்னுடைய ஃபார்முலா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே கொஷினை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? 19th கொஷின், விச் ஒன் இஸ் நோன் அஸ் ரிச் மென்ஸ் கிளப். ஸோ ரிச் மென்ஸ் கிளப் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப். ஓகேங்களா? தென் இதனோட ஹெட் குவார்ட்டர் கேட்கலாம், எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா, அதாவது சுவிட்சர்லாண்டில் இருக்குது. தென் டபிள்யூடிஓனாலும் இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸும் ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். ஓகேங்களா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷனல் ட்ரேட்லாம் நடக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? தென் இது வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1995. அதே போல் இந்த கட் ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1947. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 20th கொஷின், நெட் நேஷ்னல் இன்கம் டஸ் நாட் இன்க்ளூட். ஸோ நெட் நேஷ்னல் இன்கமில் எதை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஹவுஸ் ஓனர். ஸோ இது மட்டும் வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க. மீதி இந்த இன்டைரக்ட் பிஸ்னஸ் டேக்ஸு, டிப்ரிசியேஷன் சார்ஜ், கார்பரேட் இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே டேக்ஸ் ரிலேட்டட். தென் இந்த டிப்ரிசியேஷன் நம்ம ஃபார்முலாலே பார்த்துட்டோம். இந்த என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் பார்த்தோமா? அதே போல் நெட் நேஷ்னல் இன்கம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து ஒரு டேர்மாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க.
இந்த கொஷின் பாருங்க, இது வந்து குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கேட்டிருக்காங்கன்னா, த கட் வாஸ் biased in favor of developed countries and was called informally. ஸோ இன்ஃபார்மலாக கட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிச் மென்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பணக்கார மக்களின் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பாருங்க, குரூப் 2 2013 கேட்டிருக்காங்க. ஜிடிபியை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லி 3 செக்டாரும் கொடுத்துருக்காங்க. டெர்ஷியரி செக்டார், செகண்டரி செக்டார், பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எந்த செக்டாரில் அதிகமாக இருக்குன்னா டெர்ஷியரி செக்டாரில் தான். ரொம்ப கம்மியாக இருக்கிறது பிரைமரி செக்டாரில். ஸோ செகண்டரி செக்டார் பார்த்திங்கன்னா மிடிலாக இருக்கும். அப்போ இதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா டெர்ஷியரி செக்டார் ஃபஸ்ட்டு வரும், செகண்டரி செக்டார் செகண்டு, பிரைமரி செக்டார் தேர்டு வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து குரூப் 2 எக்ஸாம் 2013 தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்க, ஜிடிபி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் சேவிங் இஸ் மெஷர்ட் ஆஸ் ஏ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஜிடிபி அட் சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ், சந்தை விலைகளை தான் வந்து ரேட் ஆஃப் சேவிங் அப்படின்ட்டு மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து குரூப் 2 2013 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்க, விஏஓ 2016 கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்என்பி அண்ட் என்டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் என்டிபி அப்படின்னா நேஷ்னல் டொமைன் ப்ராடக்ட் அப்படின்ட்டு இல்லைங்களா. ஸோ நேஷ்னல் டொமைன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலே உற்பத்தி பண்ணப்பட்ட பொருள் இந்தியாவிலே விற்கப்பட்டு அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம், அதை தான் நேஷ்னல் டொமைன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதுவே நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உற்பத்தி பண்ணப்பட்ட பொருள் வெளிநாட்டில் விற்றாலும் சரி அதுவும் வருவாய் தான் இல்லைங்களா இந்தியாவுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே டோட்டலாக கேல்குலேட் பண்ணி ஆட் பண்ணி வரக்கூடியது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா வெளிநாட்டுகள்லேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி, வெளிநாடுகளில் இருந்து வரும் நிகர காரணி வருவாய். ஓகேங்களா. ஸோ இது வந்து விஏஓ 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்க, குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இன் அண்ட் ஓப்பன் எக்கனாமி ஜிடிபி இஸ் த சம் ஆஃப். ஸோ ஜிடிபியை வந்து எதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரது தான் ஜிடிபி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 71st கொஷின், இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அதில் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ராப்ளம் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் இன் இந்தியா. ஸோ நேஷனல் இன்கம்மை நம்ம கணக்கிடும்போது எது வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பணமில்லா பரிவர்த்தனைகள். அதாவது இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் பணமில்லா பரிவர்த்தனைகள் நடந்தால் அதை எப்படி நம்ம நேஷனல் இன்கமில் கால்குலேட் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்போ இதுதான் ஒரு ப்ராப்ளம். இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதே போல் நம்ம எல்லா டாபிக்ஸுமே குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அதை நீங்களாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆனீங்க அப்படின்னா தான் நீங்களும் டெய்லி எல்லா டாப்பிக்னோட குவிஸும் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.